தளபதியின் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம மீட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, நான் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இப்ப இவங்க பண்ற காமெடி எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா நேரடியா பேசியே ஆகணுங்கிறதுக்காக இந்த ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா சர்வேஸ் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி வந்து வாரத்துல ஒரு சர்வே எடுக்கிறாங்க, எதிர்கட்சி சர்வே எடுக்கிறாங்க, பிஜேபி சர்வே எடுக்கிறாங்க. என்ன சர்வே எடுத்தாலும் தளபதி விஜய் அவரோட ஃபேக்டர், டிவிகேவோட ஃபேக்டர் பாத்தீங்கன்னா அபவ் 20ல வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க. 27%, 28%, 30% அப்படிங்கிற மாதிரி 30 above 20 குறைஞ்சி வந்து எந்த சர்வேலையுமே நம்ம தளபதி விஜயோட காட்டல. இன்னும் சொல்ல போனா யார் சிஎம் ஆகணும்னு கேட்டா முதல் இடத்துல விஜய் தாங்க இருக்காரு, 2வது இடத்துல ஸ்டாலின், 3வது இடத்துல எடப்பாடி. அப்படி போயிட்டு இருக்கு இப்போது நிலைமை. இதை பார்த்து ரொம்பவுமே வந்து டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ரொம்பவே பயந்துட்டாங்க. அதுலயும் டிஎம்கே பாத்தீங்கன்னா முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, பிஜேபிக்கு ஓட்டு போட்டாதீங்க, பிஜேபிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி உள்ள வந்துடும், உள்ள வந்துடும், நம்மளோட உரிமைகள் எல்லாம் பறிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன சொல்றாங்க, டிஎம்கேவோட கைக்கூலி வந்து செந்தில் அவர்கள் வந்து வீடியோ கொடுத்திருக்காரு. அதை பார்த்தா எனக்கு சிரிப்பு தாங்க வந்துச்சு. என்ன சொல்றாருன்னா, நீங்க விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடாதீங்க, கிறிஸ்தவர்களே விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடாதீங்க, தனிப்பெரும்பான்மையில ஜெயிக்கிறவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும், விஜய் அவர்களுக்கு நீங்க போடுற ஓட்டு வந்து கொல்லைப்புறத்துல வந்து பிஜேபி உள்ள வரதுக்கு வந்து உதவி செய்யும். ஏன்னா வந்து பிஜேபி டிஎம்கேவோட ஓட்டு குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கே வந்து உள்ள வந்துருவாங்க, அதோட பிஜேபி உள்ள வந்துடும். அதனால விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு பிஜேபி ஓட்டு போடாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கள இப்ப எங்களுக்கு ஓட்டு போடலாம் பரவாயில்ல, விஜய்க்கு ஓட்டு போட்டுறாதீங்க, பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தயவு செஞ்சு கமெண்ட்ல பண்ணுங்க. நன்றி.